WWEல ரொம்ப மாசா கெத்தா பார்த்த ஜான்சினா. பட் இந்த மூவில இவர் ரொம்ப ஜாலியா, ரொம்ப ஹாப்பியா இருக்காரு. அப்படி பார்த்த ஜான்சினாவை எனக்கு இந்த படத்தை பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு. அதனாலே இந்த படம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. என்னப்பா ஸ்டார்ட் பண்ணலாமா? வெல்கம் டு த பில்டப் சினிமாஸ் மாமி. ஓகே, எனக்கு ஜான்சினாவை ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா நானும் WL பார்த்து தான் வளர்ந்தேன், அதனால சொல்றேன். உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். அதனாலேயே இந்த படம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஆனா நான் ராக்கோட பெரிய ஃபேன். ஓகே, ஜான்சினாக்காக மட்டும் இல்ல, இந்த படத்தை வந்து நான் இன்னொருத்தருக்காக பார்த்தேன். அது யாருன்னா பிரியங்கா சோப்ரா. எனக்கு பிரியங்கா சோப்ராவை சின்ன வயசுல ரொம்ப பிடிக்கும். கிறிஸ் படத்துல இருந்தே அவங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்ல, பிரியங்கா சோப்ரா வந்து ஃபர்ஸ்ட் நடிச்ச படம் வந்து தமிழ் படம். நம்ம தளபதி விஜய் கூட தான் அவங்க முதல் படமே நடிச்சிருக்காங்க. அந்த படம் வந்து தமிழன். அந்த படமும் எனக்கு பிடிக்கும். ஓகே, படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு ஊருக்குள்ள தக்காளி எல்லாம் பறக்குது. என்னன்னா அந்த ஊர்ல வந்து தக்காளி திருவிழாமா, தக்காளி வச்சு எல்லாம் மாறுமே அடிச்சுக்கிறாங்க. நம்ம ஊர்ல காரைக்கால்ல பாத்தீங்கன்னா மாம்பழ திருவிழா இருக்கும். அந்த மாதிரி இந்த ஊர்ல தக்காளி திருவிழா போல எல்லாரும் தக்காளி மாறி மாறி மேல அடிச்சுக்கிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஃபெஸ்டிவலை. அங்க வந்து பிரியங்கா சோப்ரா இருக்காங்க. அங்க வந்து ஒரு பெரிய சண்டை நடக்குது. பிரியங்கா சோப்ரா வந்து MI6 ஏஜென்ட். தாக்குற அவங்க வந்து யாரையும் அட்டாக் பண்றாங்க. இது ஏதோ ஒரு பெரிய சண்டை மாதிரி போயிட்டு இருக்கு. சண்டையோட முடிவுல பிரியங்கா சோப்ராவை சுட்டு கொன்றாங்க. அதுக்கு அடுத்த ஷாட்டே தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிறாரு யூகேவோட பிரைம் மினிஸ்டர். யூகேவோட பிரசிடென்ட் காலையில எந்திரிச்சு ஜாகிங்லாம் போறாரு. வீட்டுக்கு வந்து டிவி பார்த்துட்டு இருக்காரு. அந்த டிவில பாத்தீங்கன்னா ஜான்சன் வராது. ஜான்சன் யாருன்னா அமெரிக்காவோட பிரசிடென்ட். அமெரிக்காவோட பிரசிடென்டா இருக்க ஜான்சனா ஒரு ஃபேமஸான ஆக்டரா இருக்காரு. பெரிய ஃபேன் பேஸே இருக்கு. ஸோ அதனாலயே இவரை வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். மக்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பிரசிடென்டா இந்த படத்துல வந்து இருப்பாரு. அவரு யூகேக்கு ஒரு மீட்டிங்க்கு வராங்க. அந்த மீட்டிங்ல யூகேவோட பிரைம் மினிஸ்டரும் அமெரிக்காவோட பிரசிடென்ட்டும் மீட் பண்ணிக்கிறாங்க. அந்த பிரஸ் மீட்ல பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் ஈகோ கிளாஷ் ஆகிடுது. அந்த ஈகோ கிளாஷை சரி பண்றதுக்கு ரெண்டு பேரும் ஒரே ஃபிளைட்ல போறதுக்கு முடிவு பண்றாங்க. அப்போ அந்த ஃபிளைட்ல வந்து ஒரு அட்டாக் நடக்குது. இவங்களை கொல்றது பாத்தீங்கன்னா எனிமீஸ் வந்து துரத்திட்டு இருக்காங்க. அந்த ஃபிளைட் வந்து கிராஷ் ஆகி இவங்க ரெண்டு பேரும் ஒரு இடத்துல குதிச்சிடுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா ஒரு நேட்டோ மீட்டிங் அட்டன் பண்ணியே ஆகணும். இந்த ஃபிளைட் கிராஷ்க்கு அப்புறம் அந்த மீட்டிங்க்கு போய் எப்படி சேர்ந்தாங்க, இவங்க ரெண்டு பேரும் கொல்ல வந்த எனிமீஸை எப்படி காலி பண்ணாங்க, இவங்களை கொல்ல வந்த எனிமீஸை தாண்டி இவங்க எப்படி அந்த மீட்டிங் போய் அட்டன் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் ஹெட்ஸ் ஆஃப் ஸ்டேட் படத்தோட கதை. இல்லியா நைசூபர் அப்படிங்கிறவர் தான் இந்த படத்தை எடுத்திருக்காரு. ஜான்சினா, பிரியங்கா சோப்ரா, இட்டர் செல்வா இவங்க எல்லாருமே இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இன்னும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. பாய் சீரிஸ் நடிச்ச ஜாக் வைட் அவருமே இந்த படத்துல நடிச்சிருக்காரு. எல்லாருமே வந்து படத்துல சூப்பரா நடிச்சிருக்காங்க. ஹாலிவுட் படத்தை பொறுத்த வரைக்குமே எல்லாருமே நல்லா நடிப்பாங்க. ஓகே, இந்த படத்தோட பிளஸ் பத்தி நான் சொல்லலாம் அப்படின்னா, இந்த கதை ஒன்றும் நம்ம பார்க்காத கதை கிடையாது. நம்ம ஆல்ரெடி நிறைய படத்துல பார்த்துருப்போம். ஆனாலும் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி அட்வான்ஸ்மெண்டா நிறைய டெவலப்மெண்ட்லாம் பண்ணி போர் அடிக்காம ஒரு நல்ல படமா நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி படத்தெல்லாம் பார்த்து நம்ம ஊர் ஆளுங்க வந்து நிறையவே கத்துக்கணும். மெச்சூரான ஒரு யூகே பிரைம் மினிஸ்டர், அப்புறம் கொஞ்சம் ஜாலியான ஒரு அமெரிக்க பிரசிடென்ட், இவங்க ரெண்டு பேரும் இந்த படத்துல டிராவல் பண்றது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பிரியங்கா சோப்ராவோட ஆக்டிங் பத்தி சொல்லணும்னா எனக்கு இவங்களை ரொம்ப பிடிக்கும். இந்த படத்துலயுமே பாத்தீங்கன்னா ரொம்பவே போல்டான ஒரு கேரக்டர் நடிச்சிருந்தாங்க. அவங்களோட ஆக்ஷன் சீன் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இவங்களும் மட்டும் இல்லாம படத்துல நடிச்ச எல்லாருமே சூப்பரா நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துல மைனஸ் சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. படம் ஃபுல்லா பிளஸ் தான். இந்த படம் வந்து அமேசான் பிரைம்ல ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தை வந்து எல்லாரும் பாருங்க. கண்டிப்பா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். யங்ஸ்டர்ஸா இருக்கட்டும், ஃபேமிலி ஆடியன்ஸா இருக்கட்டும், இல்ல குழந்தைங்களா இருக்கட்டும்,
இந்த படத்தை தாராளமாக பார்க்கலாம். படம் வந்து ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாக ரொம்பவே ஜாலியாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. முக்கியமா பில்டர்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.